ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுறா மீன் புட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு கடாயில் மீனை போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு பார்க்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போது 5 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுறா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு. 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 20 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க. சுறா புட்டுக்கு பூண்டு நல்லா சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த டைமில் சுறா மீன் வந்து மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன், உதுத்து வச்சுருக்கேன். இதையும் எடுத்து அது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகும் சீரகமும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுடலாம். ஆல்ரெடி வெந்தது தான். இப்போ ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இறக்கிடலாம். ஆயாச்சு, மீன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். 2 கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சுறா புட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.